ஜாஃபர் சாதிக் யாருன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக திகழ்ந்தவர், திமுகவின் நிர்வாகியும் கூட. இந்த ஜாஃபர் சாதிக் மேலே என்ன வழக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் கடத்தல் வழக்கு மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. சரிங்களா? இப்போ அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாஃபர் சாதிக்கோட சகோதரர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்கின் மனைவி மற்றும் இயக்குனர் அமீர் உட்பட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது அமலாக்கத்துறை. அது மட்டும் இல்லாமல் 8 நிறுவனங்கள் மீதும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதில் அமீர் எப்படிப்பா உள்ள வராரு, இயக்குனர் அமீர் எப்படி உள்ள வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போதைப் பொருள் கடத்தலில் கிடைத்த பணத்தில் இயக்குனர் அமீரும் பலனடைந்திருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்திருக்கிறது.